ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காட்டக்கடன்னு இன்றைக்கி காலை வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. நல்ல வெயில், அப்படியே வந்து தேங்காய் எல்லாம் காய வச்சாச்சு. அதையும் பார்த்துட்டு இங்கெல்லாம் முருங்கையில் பாருங்கள் நல்லா காஞ்சி வந்து கொண்டிருக்கு. அதையும் பார்த்துட்டு அரிசியை போட்டுட்டேன் காலையிலேயே, அதை அவிஞ்சு கொண்டிருக்கு. மரக்கறிகள் எல்லாம் வெட்டியாச்சு. இனி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரைச்சி கறி தான் வைக்க போகிறேன். சொல்லுங்கள், நல்ல கண்ணாடி பாறை மீன் வாங்கினேன்னா அதோட எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவுக்கு சோபா சாஸ் அரைச்சக்கறி தூள் எடுத்தாச்சு. இதோட கொஞ்சமாக வெள்ளைப்பூடும் போட்டு தண்ணியும் விட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஊறுறதுக்கு விருப்பம் வேண்டாம், நீங்கள் தேங்காய்ப்பு கூட சேர்க்கலாம். அது அங்கால ஊறுறதுக்குள்ள இங்கால பார்த்தீங்கன்னா கழுவி துப்புரவாக்கி மீன் எல்லாத்தையும் பாக பிரிவினை செய்கிறேன். பொரிக்கிறதுக்கு, குழம்புக்கு, சொதிக்க அந்த மாதிரி எடுத்தாச்சு. இது பொரிக்கிறதுக்கு எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து ஒரு பக்கம் வச்சாச்சு. அப்படியே ஊறட்டுக்குமெண்டு அதுக்குள்ளே இங்கால நான் ஊற வச்சது நல்லா ஊறிட்டு அதை கிரைண்டர் கப்பில் போட்டு இந்த மாதிரி நல்லா பட்டை அரைச்சாச்சு. இது பாருங்கள், குழம்பு தான் கூட்ட போகிறேன். குழம்புக்கு வந்து கொஞ்சமாக வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி பழம், அதுக்கு பிறகு நாங்கள் அரைச்சது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே அந்த கிரைண்டர் கப்லேயும் கொஞ்சம் தேங்காய் பாலை சேர்த்து தான் கரைச்சி ஊற்றினான். அதுக்கு பிறகு 2ஆம் பால், 3ஆம் பால், 1ஆம் பால் தேங்காய் பால் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு பழப்புளியும் விட்டு உப்பும் சேர்த்துட்டு நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு அதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சாச்சு. அது பாட்டுக்கு அங்கால கொதிச்சு கொண்டிருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கங்குன் கீரையை தான் நான் வறுக்க போகிறேன். அதுக்கு எண்ணெய் சூடானோன்னா கடுகு கொஞ்சம் போட்டு வெடிச்சோன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கி வரைக்கும் ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுருந்தேன்னா அதையும் போட்டு நல்லா வதங்கினோன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கட்டத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். உங்கள்கிட்ட மாசி கருவாடு இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட போடலாம், நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரைக்கும் கங்குன் கீரையை நல்லா கழுவி துப்புராக்கி வச்சுருக்கேன்னா அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சாச்சு. அடுப்பை தணிச்சு விட்டு அது பாட்டுக்கு அங்கால நல்லா அப்படியே வறுபட்டு வந்துட்டு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும் இந்த கங்குன் கீரை. அங்கால குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ நல்லா ஊறி இருக்குது நான் பிரட்டி வச்ச மீன், அதையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்படி தான் இந்த சமையல் வேலை இன்றைக்கு முடிஞ்சுது. நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.